கொடுத்துருக்கு. உயிருக்கான விலை பணம் கிடையாதுனாலும் அந்த ரெமிடியை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, விரைவாக ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஆனாலும் தலைவர்கள் எல்லாரும் நம் மக்கள் பா அப்படின்ட்டு வந்து அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல யாருக்கா இருந்தாலும் உடஞ்சு போனவங்களுக்கு என்ன தேவை? ஆறுதல் தானேங்க தேவை, பணமா தேவை. ஆறுதலையும் கூட்டிட்டு வந்து பனையூர் வீட்டுல தான் வச்சு கொடுப்போம்னா அது எந்த விதத்துல நியாயம்? கிளம்பி போவாரா அப்படின்னு கேட்டா நீ எப்பறம் அதை கேட்கலான்னு சண்டைக்கு போறாங்க. நீதிபதியை பத்தி பேசாதீங்கன்னா நீதிபதி வந்து இந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரர்னா நீதிபதி மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் ஜட்ஜ் எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் யாரும் ஜட்ஜ் இல்லையாப்பா, அவரை போய் உட்கார சொல்லுங்க பாங்க. நீங்களாம் என்ன கூர்மாரில பேசுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைன்னா கடந்த சனிக்கிழமை கரெக்டா 7 நாள் அந்த சம்பவம் நடந்து ஆயிருக்கு. ஒரு 4 போட்டோவை ரிலீஸ் பண்ணி அந்த போட்டோவை சர்க்குலேட் பண்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் பூரா. அந்த 4 போட்டோ விஜயோட போட்டோ, விஜய் மட்டும் இருக்கிறாரு. அந்த போட்டோவை போட்டு சர்க்குலேட் பண்ணி மீண்டு வருவோம், வேற